வணக்கம். மே மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமைங்கிறது புதன் புத்தியை தருகிறவன், அந்த கிரகத்திற்குரியது. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 9லிருந்து 10:15. மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் தேவையற்ற பதட்டம், குழப்பம் அதிகம். பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, நீலம். ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு வீட்டிலிருந்து தீபம் காட்டணும். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. கோயிலிருந்து நல்ல புத்தகம், ஆண்டாள் அருடைய திருப்பாவை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், உறுதி. கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி. உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதுக்கு காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள், ஓம் ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதுக்கு காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள், ஓம் ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு வீட்டிலிருந்து தீபம் காட்டணும். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. கோயிலிருந்து நல்ல புத்தகம், ஆண்டாள் அருடைய திருப்பாவை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், உறுதி. கெட்டது தடுக்கப்படும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும், வெற்றி. சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதுக்கு காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள், ஓம் ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, ஞானாம்பிகையே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானமான பேச்சு வெற்றியை தரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 2, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். அந்த திருஷ்டியை இது கொன்னுடும். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், இது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை.
நிதானம் பொறுமை. சார் எத்தனை மணி வரைக்கும்? சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் பரவாயில்ல, சூப்பர்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும், விசாகம், சித்திரை, சுவாதி. 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு வீட்டிலிருந்து தீபம் காட்டணும். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. கோயிலிருந்து நல்ல புத்தகம், ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும், உறுதி. கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பகல் 12 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். ஆமாம், 12 to 1:30 ராகு காலம். அப்புறம் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும். எனவே நிதானம் பொறுமை. எங்களை கேட்டால் பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வம்பு வழக்கு இருக்குது. எனவே பகல் 12 மணி வரை அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. அசை உணவு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம், கேட்டை, விசாகம், அனுஷம். கவனம், நிதானம், பொறுமை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். ஏன்னா வெற்றி வராது, அது உறுதி. ஆனால் இது செய்யும், தோல்வி தடுத்துடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். அந்த திருஷ்டியை அது கொன்னுடும். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம், ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், இது உறுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம் பொறுமை. வழிபாடு முக்கியம், கவனமாக இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். ஏன்னா வெற்றி வராது, அது உறுதி. ஆனால் இது செய்யும், தோல்வி தடுத்துடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பிடிவாதம், வீம்பு, விடாமுயற்சிங்கிற பேரில் ரொம்ப வீம்பு இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். ஏன்னா வெற்றி வராது, அது உறுதி. ஆனால் இது செய்யும், தோல்வி தடுத்துடலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உங்கள் பிறை பலமான புத்தி கூர்மை, பேச்சு ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. மேஷம், கடகம், துலாம். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். அந்த திருஷ்டியை அது கொன்னுடும். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஆமாம், ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், இது உறுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே,
புதன்கிழமை அன்று கோயிலுக்கு சென்று, பொதுவாக எல்லோருமே குமரகுருபரர் அருளியிருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பார்த்தா நல்லது. செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.